அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா திரை மறைவிலிருந்து வேலை பார்த்துட்டு இருந்த சபரீசன் தற்போது அரசியல் களத்துக்கு நேரடியாக வந்திருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் கார்த்திக் அவர்களை ஆதரித்து வாக்கு செய்கிறதுக்கு குடும்பத்தோடு இறங்கியிருக்கிறார். அவருடைய மனைவி செந்தாமரை எல்லாம் இறங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே திமுகவில் வாரிசு அரசியல் பண்றாங்க, குடும்பமா கொள்ளையடிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கிறாங்கன்னு சொல்லி விமர்சனம் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு சபரீசன் அவர்கள் நேரடியாக அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து கார்த்திக் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். அப்படின்னா அந்த விமர்சனத்தெல்லாம் வெளியே வரட்டும், வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உள்ளே வர்றாங்க. ஆனால் நான் மாநில தேர்தலுக்கு உள்ளே வர்றேன், என்னை நீங்கள் மத்திய டெல்லி பாலிடிக்ஸ்லேயே வச்சுருக்கீங்க, நான் ஸ்டேட்டுக்குள்ளே வர்றேன்னு சொல்லி ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட இந்த முறை தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி காத்திருந்த கனிமொழி அவர்களை கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே இந்த தேர்தல் நடக்குது. இதனுடைய உள்ளடி வேலை என்றதை விரிவாக நம்ம பேசுவோம். முதல்ல வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் கார்த்திக் அவர்களை எதற்காக சபரீசன் அவர்கள் ஆதரிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக நண்பர்கள், இதற்கு முன்னாடியுமே நெருக்கமான ஒரு நபர் தான். ஆனால் இந்த முறை கூடுதலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜுனா அவர்கள் போட்டி போறாரு தாவேகா சார்பில். அதாவது இப்போ தாவேகா சார்பில் போட்டி போடக்கூடிய ஆதவர்ஜுனா இதற்கு முன்னாடி திமுகவுக்கு வேலை பார்த்தவர். இன்னும் சொல்ல போனா சபரீசன், கார்த்திக், ஆதவர்ஜுனா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அந்த நட்போட்டாரத்தில் ஆதவர்ஜுனா அவர்களும் வருவார். ஆனா இப்போ திமுகவுக்கு எதிராகவே அவர் களமிறங்கி இருக்கிறதுனால நம்மளுடைய நண்பரை இறக்கியே அவரை நம்ம காலி பண்ணணும், அதில் நம்மளுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப தீவிரமா சபரீசன் அவர்களும் இந்த மாதிரி வில்லிவாக்கம்ல திமுக வேட்பாளர் ஆதரிச்சு களமிறங்குறாரு. ஸோ இந்த இடத்துல ஆதவர்ஜுனா அவர்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த தரப்பினுடைய வாதம். இப்போ இதுல இன்னொன்று என்னன்னா, கனிமொழி அவர்களும் இந்த முறை எப்படியாச்சும் தேர்தலுக்குள்ள வரணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட தூத்துக்குடியோ திருச்செந்தூரோ எந்த இடத்துல கிடைச்சாலும் அவர்கள் போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதான் சொல்லப்பட்டது. ஆனால் தலைமை அதற்கு சற்றும் இசைவு கொடுக்கல. சரி, கனிமொழி அவர்களை கூல் டவுன் பண்ற மாதிரி அவரினுடைய ஆதரவாளர்களுக்காச்சும் சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான ஆதரவாளர்களுக்குமே சீட்டும் இல்லை. கனிமொழியை ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை தான் திமுக தலைமை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சண்முகையா அப்படிங்கிற நபர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவருக்கு தான் மறுபடியும் சீட்டு கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல கடைசி நேரத்தில் ராமஜெயம் அப்படிங்கிற இளைஞரணி செயலாளருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவர், கனிமொழியினுடைய ஆதரவாளர் அறியப்பட்டவர். இப்போ புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமஜெயம் அப்படிங்கிற நபர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அவருடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல கனிமொழியினுடைய கை போயிருச்சா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தென்காசி தொகுதியிலையும் நான் சொல்லக்கூடிய ரெண்டு நபர்களில் ஒருத்தர் வேட்பாளராக போடுங்கன்னு சொல்லி கனிமொழி அவர்களை தலைமைக்கு ஒரு சில பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெயபாலன் அப்படிங்கிற ஒரு நபரும் சிவபத்மநாபன் அப்படிங்கிற ஒரு நபரும். ஆனால் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கல. ஏற்கனவே கனிமொழியினுடைய ஆதரவாளராக அறியப்பட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த முறை சீட்டே இல்லை. ஸோ சிட்டிங் மினிஸ்டருக்கும் சீட் இல்லை. அதுவும் கனிமொழியினுடைய அரசியலில் ஒரு பின்னடைவு. அடுத்து ரொம்ப முக்கியமா ஆலங்குளத்துல கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட பூங்கோதை ஆலடி அருணா அவர்களுக்கும் இந்த முறை சீட்ல ஒரு முன்னாள் அமைச்சரும் கூட. ஸோ இந்த முறை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமமுக சமீபத்தில் திமுகவில் சேர்ந்த மாணிக்க ராஜா அப்படிங்கிற நபருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு சிக்கல் தான். இப்படியாக கனிமொழி கோலோச்சி கொண்டிருந்த அந்த தென் மாவட்ட அரசியலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திமுக தலைமை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் நம்ம சின்னவருக்காக தான். எப்படி பார்த்தாலும் உதயநிதிக்கு நாளைக்கு கனிமொழி அவர்கள் சிக்கலா வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப நுணுக்கமா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுல ஒன்றுதான் இந்த மாதிரி கனிமொழியை தென் மாவட்ட அரசியல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்துறது. எப்படியாவது அவங்க டெல்லியிலே வச்சுக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ள வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய திட்டம். இதுல கனிமொழிக்கு பேக்கப் பண்றதா இருக்கக்கூடிய அவரினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் சரி, சில நாடார் சங்கங்களும் சரி, கனிமொழி அவர்கள் தென் மாவட்ட அரசியலுக்குள்ள வரணும், அவர்கள் நேரடியாக மாநில அரசியலுக்குள்ள வரணும்னு சொல்லி அவர்களும் என்ன பண்றாங்க, பின்னாடி ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. ஆனாலும் திமுக தலைமை அதற்கு வழிவிட்ட மாதிரி தெரியல. கனிமொழியை டெல்லியிலே லாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல் திட்டமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல சபரீசன் அவர்களும் இதற்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். சில மாதங்களுக்கு முன்னாடி தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி அவர்கள் நியமிக்கப்பட்ட போதெல்லாம் பாத்தீங்கன்னா கனிமொழிக்கு உட்பட்ட கனிமொழியுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் அவர் நேரடியாக என்ன பண்ணாருன்னா சில ஆய்வுகள்லாம் பண்ணாரு. அது ஒரு சிக்கல் ஏற்படுத்துச்சு. எனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் அவர் இதுக்கு பொறுப்பாளர் செஞ்சு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் கனிமொழி தரப்புல மேலே முன்வைக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அரசியலுக்கு உள்ளேயே எந்த பொறுப்புலையும் இல்லாம எந்த அளவிலையும் முகம் காட்டாம இருந்த சபரீசன் அவர்கள் நேரடி அரசியல் களத்துக்குள்ள வர்றாரு. ஆனா தென் மாவட்டத்துக்கு நாங்க தான் திமுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கனிமொழி அவர்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்துறாங்க. ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய அளவுல ஒரு ஷிஃப்ட் வரப்போகுது அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு உணர்த்துது. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள்
இந்த முறை அவர் கரூர்ல தான் நிக்க போறாருன்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழல்ல அப்படியே திடீர் அறிவிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோவை தெற்குல அவரோட பேர் இடம்பெற்றிருந்துச்சு. முதல்ல வந்து தலைமை இந்த பெயரை வந்து அவர்கள் மாத்தி கோவை தெற்குல செந்தில் பாலாஜியை போட்டாங்களா, இல்ல செந்தில் பாலாஜியே திட்டமிட்டு தான் கோவை தெற்குக்கு போனார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. உண்மை என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு தரப்புமே திட்டமிட்டு தான் கோவை தெற்குல வந்து அவர் போட்டிருக்காங்க. அவருக்கு இதுல சாதகமான சில விஷயங்கள் இருந்தாலும் பாதகமான பல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல இப்ப கரூர்ல இப்ப நிக்கக்கூடிய நபர் வந்து யாரை எதிர்த்து நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்டிஏ கூட்டணி சார்பாக நிற்கக்கூடிய நபர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள். ஸோ அங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான். அப்போ அவரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு வெயிட்டான கேண்டிடேட் நிற்கும் போது தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இப்போ யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜினுடைய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் நிற்கிறார். ஸோ அந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட இப்போ அதிமுகவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நல்லவர் செந்தில் பாலாஜி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். அப்போ கோவை தெற்கில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வர்றாரு. இங்கே வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா அங்கே சிறுபான்மையினர் வாக்குகளும் வந்து அதிகம். அதே மாதிரி கோவை தெற்குல கடந்த முறை கமல்ஹாசன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த முறை கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியில் அப்படியே ஐக்கியமாக ஆகிட்டார். சொல்லப்போனா சீட்டுகளே வாங்காம நான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி இறங்கிட்டார் இல்லையா. கமல்ஹாசனுடைய வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு இல்லை, கமல்ஹாசன் அவர்கள் பிரிச்ச வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கு கொஞ்சமா வந்தா கூட அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா கடந்த முறை வந்து காங்கிரஸ் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் கூட கிட்டத்தட்ட 44,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருந்தார். அப்ப அந்த வாக்குகள் அப்படியே திமுக வந்தாலும் கூட வெற்றி வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இருக்கு. அதுவும் செந்தில் பாலாஜியினுடைய அந்த பட்டி ஃபார்முலா, அந்த பணப்பட்டுவாடெல்லாம் அவர் பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஆனா அதுதான் இப்போ முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இல்ல, அந்த ஒரு தொகுதியை வெற்றி பெறுவதற்காக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த கோவையை வந்து அவர்கள் ஒதுக்கல. என்ன விஷயம்னா கவுண்டம்பாளையமா இருக்கட்டும், சிங்காநல்லூரா இருக்கட்டும், இந்த 2 தொகுதியுமே இந்த முறை காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் இப்போ வரைக்கும் வந்து வேட்பாளர் அறிவிக்கல. மேபி இந்த வீடியோ வெளியே வரும்போது அறிவிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அங்க அறிவிக்காம இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் ரொம்ப பெரிய கெட்ட பேர் எடுத்து வச்சிருக்காங்க. திமுக கூட்டணிக்குள்ளேயே அவர்களுக்கு வந்து செல்வாக்கு கிடையாது. இப்போ திமுக காரங்களே வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்கிற அளவுல கூட அவர்கள் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தான் வந்து காங்கிரஸ் திமுகவோட கெமிஸ்ட்ரி இருக்கு. இது மற்ற தொகுதிகளில் எப்படி இருந்தாலும் சமாளிச்சிடலாம்னு பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தில் இது ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல். ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுக வலிமையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ அந்த இடத்துல எஸ்பி வேலுமணி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டி போட்டு தன்னுடைய வெற்றியை காட்ட போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் இப்போ கோவையும் அவர் வந்து வெற்றி பெற்று காட்டணும், கரூரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று காட்டணும். அப்போதான் வந்து திமுகவில் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவில் தலைமைக்கு நெருக்கமான ஒரு இடத்துல ஒரு முக்கியமான அமைச்சரவையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி செல்வாக்கோட இருக்க முடியும். இல்ல வெறுமனே இவரோட தொகுதியில மட்டும் ஜெயிச்சுட்டு அவர் அப்படியே எம்எல்ஏவா போனார் அப்படின்னா இவருக்கு நினைக்கிற மாதிரியான அரசியல்லாம் வருங்காலத்தில் பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அதிமுக சார்பில் இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் அவர்கள் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறை வந்து கணிசமா அவர்கள் வாக்குகள்லாம் எடுப்பதற்காக ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி அப்படிங்கிற ஒன்று, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளர்களும் அந்த கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிகளில் அதிகம் சொல்ல போனா. அப்ப அந்த வாக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிந்தாம சதராம இந்த தடவை பாஜக கூட்டணி அதிமுகவினுடைய கூட்டணி சேர்ந்திருக்கல, தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்கிட்டையும் சில விஷயங்களை வந்து பேசி அந்த வாக்குகளை இங்க வந்து வாங்க பார்க்குறாங்க. குறிப்பா வட இந்தியர்கள் வந்து அதிகப்படியாக உள்ள தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அப்போ கோவைக்குட்பட்ட தொகுதிகளில் உள்ள அந்த வட இந்தியர்களுடைய வாக்குகளும் அப்படியே இந்த முறை வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டமா இருக்கு. இதெல்லாம் போக இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிப்பாட்டப்பட்டிருக்கிற யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மன் அர்ஜுனன் அப்படிங்கிற நபர். அதாவது கடந்த முறை வந்து கோவை வடக்குல நின்று வெற்றி பெற்றாரு. இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக கோவை தெற்குல நிப்பாட்டப்படுறாரு. முதல்ல அறிவிக்கப்பட்டது அதிமுக வேட்பாளர் தான், அதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி அறிவிக்கப்படுறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஈஸியான வின்னாலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்க போறது இல்லை. அதையும் தாண்டி தொண்டாமுத்தூரினுடைய எம்எல்ஏ மற்றும் அதிமுகவினுடைய இந்த கோவை பகுதிக்கு முகமாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை எப்படியாச்சும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு டஃப் கொடுக்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது எஸ்பி வேலுமணி செந்தில் பாலாஜிலாம் ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருந்தாங்க. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு எதிரிகளாக களத்தில் நிற்கும் போது 2 பேர்ல யாரு வெயிட் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அந்த அழுத்தமும் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கப்படும். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ட்விஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களே திட்டமிட்டு இந்த கோவை தெற்க வந்து அவர் கேட்டு வாங்கல. அதாவது இவருக்கு அந்த விருப்பம் இருக்கு, கோவை தெற்கில் நம்ம நின்னோம் அப்படின்னா நாம கோவையினுடைய ஒரு முகமா மாறலாம். இப்போ எப்படி திருச்சினா வந்து KN நேரு இருக்காரு, திருவண்ணாமலைனா ஏவா வேலு இருக்காரோ அந்த மாதிரி வந்து கோவைக்கு திமுகவினுடைய முகமா இது வரைக்கும் யாரும் இல்லை. அது வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னே பேசப்பட்டு வருது. திமுக அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாலுமே கோவைக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு முகம் இல்லை. அப்போ நம்ம ஒரு கோவையினுடைய முகமாக மாறணும். ஏன்னா கரூர் ஒரு சின்ன மாவட்டம் தானே, கரூரில் மொத்தமாகவே 4 தொகுதிகள்லாம் இருக்குது. ஆனால் கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகள் இருக்குது. அப்போ ஒரு பெரிய அளவிலான ஒரு மாவட்டத்துக்கு நம்ம ஒரு முகமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வருங்கால அரசியலுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தாலும் இந்த கோவை தெற்கு அப்படிங்கிறது திட்டமிட்டு திமுகவில் உள்ள சக அமைச்சர்களாலேயே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு சதி வேலை தான். என்ன அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜியினுடைய
அந்த ஒரு அந்தஸ்தை வந்து குறைக்கணும், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாசம் நம்ம குறைக்கணும் அப்படின்னா, கட்சியில் இருக்கக்கூடிய வரவேற்பு குறைக்கணும் அப்படின்னா, இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய இவருடைய கண்ட்ரோல்ல கொடுக்கப்படக்கூடிய தொகுதிகளில் கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் தோற்கணும். இவர் ஒரு 10 எம்எல்ஏ சீட்டை வந்து டேக் ஓவர் பண்றாரு, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், இந்த தொகுதிகளை நான் வெற்றி பெற வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பண்ணாங்கன்னா, அந்த தொகுதிகளில் செந்தில் பாலாஜி வந்து தோற்றாதான் இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை திமுகவில் குறையும். அதனால திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிங்காநல்லூரையும் கவுண்டம்பாளையத்தையும் காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுடைய கண்ட்ரோலில் இது வரப்போகுதுன்றது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. கோவை தெற்க உடனே செந்தில் பாலாஜிக்கு ஓகே பண்ணதும் இந்த சீட்டு பங்கீடு குறித்த விவரங்களை கையாளக்கூடிய அமைச்சர்கள் தான். ஸோ இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஜெயிச்சா மட்டும் போதாது, அந்த தொகுதிகள்லாம் மொத்தமாக வெற்றி பெற வைக்க வேண்டிய தேவையும் அவருக்கு வந்து இருக்கு. இன்னொன்று, கரூர் மாதிரி அந்த பட்டி ஃபார்முலாவெல்லாம் கோவையில் பயன்படுத்தவும் முடியாது. ஏன்னா இங்கே வந்து அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். அவர்கள் அது மாதிரி மக்களை வந்து வெளியே வரவிடாமல் அடைச்செல்லாம் வைக்க முடியாது. என்னதான் வந்து அதிமுக ஆளும் தரப்பாக இருந்தாலும் கூட இந்த பக்கம் அதிமுக தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் தரப்புல இருந்தும் ஒரு அழுத்தம் வரும் திமுகவுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேர் ஃபைட்டாக இருக்கும். அதனால வந்து எந்த விதத்துலையுமே வந்து செந்தில் பாலாஜினால ஒரு ஈஸியாக ஒரு வின்னை வந்து அவர் எடுக்கிறதும் கஷ்டம், அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய தொகுதிகளையும் வெற்றி பெற்று ஸ்டாலின் கிட்ட நற்பெயர் எடுக்கிறது ஒரு பெரிய சிக்கலில் தான் இருக்கு. திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு உட்கட்சி பிரச்சனையை நமக்கு காட்டுது. செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஒரு குறுகிய காலத்தில் அவர் கிடைச்ச வளர்ச்சி, அவர் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் எல்லாமே சக அமைச்சர்களுக்கே பிடிக்கல அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வெற்றி பெற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளடி கணக்கு. ஸோ இப்படியாக திமுகவில் பல பவர் சென்டர்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம எப்பவுமே பேசிட்டு தான் வருவோம். அதில் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சபரீசன் உள்ள வர்றது, கனிமொழி ஓரம் கட்டப்படுவது, செந்தில் பாலாஜியினுடைய தொகுதி மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான சில முக்கிய நகர்வுகள் நடந்திருக்கு. ஸோ இது தொடர்ந்து இன்னும் தேர்தல் நெருங்க பல முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி.